சுவையான கத்திரிக்காய் பச்சடி. ஒரு வாணலியை சூடு பண்ணி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 10 வரமிளகாய், குண்டு மிளகாய், நீட்டு மிளகாய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து தனியாக வச்சிடுங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் கொஞ்சம் சின்ன சைஸாக வெட்டிட்டிங்கன்னா வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் அலசிட்டு இன்னொரு தடவை அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும் கத்திரிக்காய். இப்போ கொஞ்சம் மஞ்சள் உப்புத்தூள் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து மூடி வச்சு அந்த எண்ணெயிலே வேக விட்டுருங்க. இந்த வறுத்து எடுத்ததை கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப்பு கெட்டியான புளி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்லா குழன்னு மசியணும், அந்த அளவுக்கு வேகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை மசிச்சுட்டு பொடியை சேர்த்துருங்க, புளி தண்ணியை சேர்த்துருங்க. எவ்வளோக்கு காரம் புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருங்க. பொடிசாக வெங்காயம் நறுக்கி அதில் கலந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சுவையாக இருக்கும்.